வணக்கம். என் பெயர் டாக்டர் புரு. இன்றைக்கு இந்த வீடியோவில பார்கின்சன் நோயாளிகளுக்கு உயிர் ஊட்டக்கூடிய உணவுகள் பற்றி பேசப் போகிறோம். இப்ப பார்கின்சன் நோயாளி ரொம்ப பலவீனமா இருக்கிறார். நன்றாக நடக்க முடியல, பேச முடியல. உடல் மிகவும் உறுதியாக இருக்கிறது. உடல் உறுதியாகி வருகிறது. நாம் நோயாளிக்கு உணவு கட்டுப்பாடு செய்ய நினைத்தால், கொஞ்சம் காய்கறி கொடுக்க நினைத்தால், நிலைமை சரியாகும் பதிலாக மோசமாக ஆரம்பிக்கிறது. இது நோயாளிக்கு நடக்கிறது. உணவையும் குறைத்து விட்டார். அதனால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நோயாளி உணவை சரியாக சாப்பிடுகிறாரா இல்லையா என்பதை சரிபார்க்க வேண்டும். நோயாளிக்கு பசிக்கவில்லை என்றால் அங்கு மருத்துவர் அல்லது புத்தகம் திறப்பது மிகவும் அவசியம். இப்போது நாம் தினமும் குறைந்தது 3 முறை உணவு கொடுக்க வேண்டும். நான் 3 முறை அப்படின்னு சொல்கிறேன். இப்போது பசிக்கும் போது உணவில் என்ன செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அடிக்கடி இப்ப நம்ம உணவு கொடுக்கும் போது ரொட்டி சாப்பிடுகிறோம், சாதம் சாப்பிடுகிறோம், பருப்பு சாப்பிடுகிறோம். ஆனால் இதனால் ஒரு பாகிஸ்தான் நோயாளிக்கு சிறப்பு பலன் கிடைக்காது. ஏனெனில் இந்த உணவு சமநிலை உடையது. ஆனால் நமது பாகிஸ்தான் நோயாளிக்கு மேலும் தேவையுள்ளது. இப்ப பிரச்சனை தான் என்னன்னா, நமது வயிறு ஒருபை போல இருக்கும். இதன் திறன் எவ்வளவு உணவை உள்ளே வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான். ஆகையால் நாம் கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால், நாம் உணவின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்க வேண்டும். அதாவது உணவில் அதிக புரதம் இருக்க வேண்டும், உணவில் அதிகமாக இருக்க வேண்டும், வைட்டமின்கள் இருக்க வேண்டும். அவரது உடலில் சக்தி இருக்கும்போது நோயாளி சில வேலைகளை செய்ய முடியும். அவருக்கு சக்தி கிடைக்கும், மூளை மீட்பு செய்ய முடியும். ஆகையால் நாம் உணவில் என்ன கொடுக்கிறோம் அப்படின்றது மிகவும் முக்கியமாகிறது. ஏனெனில் நாம் சாதாரண ரொட்டியை சாப்பிடுகிறோம். அப்படி என்றால் ஒரு சாதாரண ரொட்டியால போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விவசாயி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது ஒரு சிறிய வேலை செய்யுங்கள், அவர்களின் வெற்று. ரொட்டிகளை நிறுத்துங்கள், அதில் பீட்ரூட் கீரை சேர்த்து அதை துருவி மாவில் கலந்து ரொட்டிகளை அவர்களுக்கு கொடுங்கள். இப்போது இதை வச்சு என்ன பண்றது? அதுவே அந்த ரொட்டியின் ஊட்டச்சத்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அது வயிற்றில் சாதாரண ரொட்டியின் இடத்தை எடுத்துவிடும். அது அதிக சக்தியை வழங்குகிறது. இந்த சிறிய சிறிய ஊக்கங்கள் பாகிஸ்தான் நோயாளர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வருகிறது. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். இரண்டாவது, நமது நோயாளி மாமிசம் சாப்பிடுவாரானால் அவருக்கு மீன் மிகவும் நல்லது, கடல் உணவு மிகவும் நல்லது, முட்டைகள் மிகவும் நல்லது மற்றும் கோழி மிகவும் நல்லது. இதனை நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் சேர்க்கவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேநீரை நீக்கிவிடுங்கள். தேநீரில் எந்த விதமான சக்தியும் இல்லை, எந்த விதமான வைட்டமின்களும் இல்லை. மனதிற்கு சுபாவம் தருவதில்லை. அது சைவ சுபாவமாகட்டும், கோழி சுபாவமாகட்டும், இரண்டும் தேநீருக்கு மாற்றாக இருக்கின்றன. இப்போது என்ன நடந்தது என்றால், நமது தேநீர் குடிப்பது நிறுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக நாம் மாற்றம் செய்துவிட்டோம். சூப்பால் நமது உடலில் சக்தி அதிகரித்தது. அதுக்கு பிறகு நாம் உணவுக்குள் செல்கிறோம். இப்போது அனைவருக்கும் தெரியும், உலர் பழங்கள் நல்லவை. பாகிஸ்தான் ஆர்வலர்களுக்கு அவை மேலும் சிறந்தவை. அதனால நாம் உலர் உணவுகளை தேர்வு செய்கிறோம். அது போகாது. பாகிஸ்தான் ஆர்வலர்களுக்கு அது உதவாது. எனவே நாம் என்ன செய்வோம்? அந்த உலர் உணவுகளை நாங்கள் உணவில் சேர்க்க முயற்சிப்போம். எனவே நீங்கள் வீட்டில் கொண்டாடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். பனீர், சப்ஜியோட பனீர் தயாரிக்கப்படுகிறது. அதனோட கொஞ்சம் முந்திரி சேர்த்தீர்கள், பாதை சேர்த்தீர்கள். அப்புறம் என்ன நடந்தது? உணவு சுவையாக ஆகிவிட்டது. ஆனால் நோயாளியின் உள்ளே உணவின் மதிப்பு மேலும் உயர்ந்தது. அதனால் இந்த முறையில் உணவின் மதிப்பை உயர்த்தி நோயாளியின் மீட்புக்கு உதவுவோம். இப்போது சில விஷயங்கள் உள்ளன, அவை நோயாளிக்கு அவசியமானவை. அதில் நான் தெளிவாக சொல்கிறேன். நோயாளி அதை தனது உணவில் சேர்த்தால் அவரது வேலை வேகமாக வளரத் தொடங்கும். நான் சொன்னவரை சப்பாத்தியை வெறுமனே சாப்பிட வேண்டாம், அதை நாங்கள் காய்கறிகளுடன் சாப்பிட வேண்டும். எந்த மாகாணமாக இருந்தாலும் அதை சாப்பிடுங்கள். காரட், முள்ளங்கி, வெங்காயம் ஆகியவற்றின் பிராந்தா எந்த சப்பாத்தியையும் விட சிறந்தது. இதற்கு பிறகு நீங்கள் உணவில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய வேண்டும். அதுவே மிகச் சிறந்தது. உங்கள் சூப்பை உங்கள் உணவில் சேர்க்க வேண்டும். இதனுடன் சேர்த்து நீங்கள் உணவில் சேர்க்கும் போது அவை பாதுகாப்பாக இருக்கும். உடலுக்குள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்போது நகரங்களிலே கிடைக்கிறது, போனாலே அது கிடைக்கவில்லை. இப்போது கிராமங்களிலும் எளிதாக கிடைக்கிறது.
மஷ்ரூமின் பயன்பாட்டையும் நாம் அதிகரிக்க வேண்டும், குறிப்பாக ஒரு பாகிஸ்தான் நோயாளியின் உணவில். ஏனெனில் மஷ்ரூமில் நமது அமினோ அமிலங்கள் அதிகமாக உள்ளன, புரதம் அதிகமாக உள்ளது, வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள் அதிகமாக உள்ளன. இது பாகிஸ்தான் நோயாளியின் மீட்பில் உதவுகிறது. இப்போது ஒரு தவறு பல பாகிஸ்தான் நோயாளிகள் செய்கிறார்கள், அதாவது அவர்கள் தங்கள் உணவில் பழங்களின் அளவை மிகவும் அதிகமாக்குகிறார்கள், தங்கள் வயிற்றை பழங்களால் நிரப்புகிறார்கள் மற்றும் ரொட்டியை குறைக்கிறார்கள். அப்படி தப்பு செய்யக்கூடாது. உங்கள் உணவில் புரதத்தின் அளவை அதிகமாக வைத்திருக்க வேண்டும். அதனால் நீங்கள் பருப்புகளை அதிகரிக்க வேண்டும். கருப்பு கொண்டை கடலைகள் உள்ளன, அதை வளர்க்கவும், கீரையை வளர்க்கவும். இது நீதி, அத்தை, எல்லா பச்சை காய்கறிகளும் உங்களுடைய உணவில கொஞ்சம் அதிகமாக சேர்க்கத் தொடங்குங்கள். ஏனெனில் இது உங்கள் உடலுக்கு நல்லது. உங்களுக்கு உள்ள மலச்சிக்கல் பிரச்சனை கூட தீர்வாகத் தொடங்குகிறது. நமது உணவு முறையில் கவனம் செலுத்தும்போது உங்கள் உணவை 3 முறை 4 முறை எடுப்பதை முயற்சிக்கவும். இடையில் சிறிய சிறிய இந்த ஸ்டாக் போன்ற சூப் எடுத்துக்கொள்வது உங்கள் உடலை மீளச் செய்ய மிகவும் உதவுகிறது. பொதுவாக பாகிஸ்தானிலிருந்து நோயாளிகள் வரும்போது அவர்களுடன் அவர்களின் குடும்பத்தினரும் இருக்கிறார்கள். டாக்டர் சார், என் தமது மருந்து பற்றியது சரி, நாங்கள் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும், அதை நோயாளிக்கு கொடுத்து நோயாளி விரைவில் மீள வேண்டும் என்றால் எங்களிடம் அவர்களிடம் ஒரு கேள்வி இருக்கும். நான் எழுதும் எந்த சப்ளிமெண்ட்டையும் நீங்கள் அடுத்த 10-20 ஆண்டுகளுக்கு கொடுப்பீர்களா என்று. அப்போது அவர்களின் முகம் கொஞ்சம் மாறுகிறது. 10 ஆண்டுகள் என்பது மிகவும் நீண்ட காலம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகையால் நீங்கள் முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆரோக்கிய சப்ளிமெண்ட்களை தொடங்கினால் அதை வாழ்நாள் முழுவதும் வைத்திருக்க வேண்டும், ஏனெனில் அது வாழ்நாள் முழுவதும் தேவையாக இருக்கும். ஆகவே நாம் என்ன செய்வோம் என்றால், நாம் உணவின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரித்து நாம் சப்ளிமெண்ட் வடிவத்தில் கொடுக்க விரும்புவதை உணவின் வடிவத்தில் கொடுக்கத் தொடங்குவோம். எனில் நாம் உணவின் வடிவத்தில் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதன் உறிஞ்சுதல் மிகவும் சிறப்பாக இருக்கும். உடனடியாக அதன் விளைவுகளை காணலாம். எப்போதும் நாம் எந்த ஒரு சப்ளிமெண்ட்டையும் எடுத்துக்கொள்ளும் போது அதன் விளைவுகளை குறைவாகவே காண முடியும். அதனால் அதில் பக்க விளைவுகளையும் காணக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சில சப்ளிமெண்ட்டுகள் கொடுக்கப்படுகின்றன, ஆனால் அவற்றை கவனமாக பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக, ஒரு நோயாளிக்கு உடலில் மிகவும் வலி இருந்தால், கால்களில் மிகவும் வலி இருந்தால் நீங்கள் வலிக்கு ஏதாவது தர முடியாது. அப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் ப்ரீகேப்லின் கொடுக்கிறோம். ப்ரீகேப்லின் நோயாளிக்கு சிறிது தூக்கத்தையும் தருகிறது, மனதையும் அமைதியாக வைத்திருக்கிறது, உடலில் உள்ள வலியிலும் நிவாரணம் கிடைக்கிறது. அதனால எங்கள் பல்நோக்கு தேவைகள் ஒரு எளிய சப்ளிமெண்ட் மூலம் நிறைவேறுகின்றன. அதேபோல எதனால் எலும்புகள் பலவீனமாகின்றன என்றால் கால்சியம் மிகவும் முக்கியமானது. நம்ம கால்சியம் கொடுக்கும்போது விட்டமின் டி கூட சேர்க்கப்படும். அதனால கால்சியம் மற்றும் விட்டமின் டி இரண்டையும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. சில காலத்திற்கு இதை கவனத்தில் கொள்ளுங்கள், ஏனெனில் உங்கள் உடலில் உள்ள குறைகள் சரியாகிய பிறகு உணவே அதை நிரப்பும். ஆனால் சப்ளிமெண்ட்டுகளும் கொடுக்கப்பட்டாலும் அவை சிறிது காலம் மட்டுமே கொடுக்கப்படுகின்றன, அதற்கு மேல் செய்யப்படுவதில்லை. இந்த காலகட்டத்தில் உங்கள் உடலை செயல்படுத்த வேண்டும், உணவு முறையை மேம்படுத்த வேண்டும். இதனால் எப்போதும் இதை மீண்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வீடியோவால் நீங்கள் விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். இருந்தாலும் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்திக்கலாம். நான் உங்களை அனைவரையும் விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் வரும் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை வணக்கம்.